வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கான யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்காகவும் புதுசாக படிக்கிறவங்க இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஈஸியாக ஒரு பாஸ் மார்க் வாங்குறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை கொடுக்குறோம். இதற்கு முன்னாடி நம்ம யூனிட் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 1 மார்க்ஸும் கொடுத்துருக்கோம். அதே போல் யூனிட் வைஸ் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மற்ற வீடியோஸை பாருங்கள். அதனோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பாஸ் பண்ணால் போதும்னு மட்டும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. First question, define yoga, explain the benefits of yoga and its important. யோகாவை வரையறு. யோகா பயிற்சியை மேற்கொள்வதால் உருவாகும் பலன்கள் மற்றும் முக்கியத்துவத்தை விளக்கு. Second, define yoga, briefly explain the 8 limbs of yoga. யோகா என்பதை வரையறு. யோக நிலைகளின் 8 கூறுகள் பற்றி விவரி. Third, what is சூரிய நமஸ்கார், explain its steps and its benefits. சூரிய நமஸ்காரம் என்றால் என்ன, அதன் படிநிலைகள் மற்றும் பயன்களை விளக்குக. Fourth, define health education and state its scope and importance. உடல்நல கல்வியை வரையறு, மேலும் அதன் வரம்பு மற்றும் முக்கியத்துவத்தை கூறுக. Fifth, discuss the methods of imparting health education to school students. உடல்நல கல்வியை பள்ளி மாணவர்களிடையே மேம்படுத்தும் வழிமுறைகளை பற்றி விவாதி. Sixth, what do you mean by first aid? Explain the principles of first aid. முதலுதவி என்றால் என்ன, முதலுதவியின் கோட்பாடுகளை விளக்குக. Seventh, what do you mean by communicable disease? Explain 3 communicable disease. தொற்றுநோய் என்றால் என்ன, ஏதாவது 3 தொற்று நோய்களை விவரி. Eighth, what is COVID? Explain its causes, models of spread, symptoms, risk factors, treatment and management. கோவிட் என்பது என்ன, நோய்க்கான காரணங்கள், அறிகுறிகள், விளைவுகள், சிகிச்சை, தடுப்பு முறைகளை விளக்குக. இந்த கம்யூனிகபிள் டிசீஸை பொறுத்தவரையில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வாட்டர் பார்ன், அந்த தண்ணீர், குடிநீர், நன்னீர் மூலிமா பரவக்கூடிய நோய்கள், அதே போல் காற்று மூலியமாக பரவக்கூடியது. இது மாதிரியுமே கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கிளாஸிஃபிகேஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. Ninth question, what is meant by aerobic exercise? What are its benefits? aerobic பயிற்சி என்றால் என்ன, aerobic பயிற்சினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? Then define physical education, briefly explain the aims and objectives of physical education. உடற்கல்வியை வரையறு, உடற்கல்வியின் குறிக்கோள்களையும் நோக்கங்களை பற்றியும் விவரி. 11th, what are the types of sports meet? How would you plan and conduct sports meet? விளையாட்டுப் போட்டிகளின் வகைகள் யாவை? மேலும் விளையாட்டுப் போட்டிகளை திட்டமிடுவது, ஒழுங்குற அமைத்து நடத்திடும் வழிமுறைகள் பற்றி கூறுக. 12th, explain the merits and demerits of single knockout and single league tournament. வற்று நீக்கு முறை மற்றும் ஒரு வாய்ப்பு தொடர் முறையின் நிறை குறைகளை விளக்குக. இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதெல்லாம் அதில் நம்ம மேக்ஸிமம் முக்கியமானதை நம்ம கொடுத்துருக்கோம். படிக்கும்போதே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் கொடுத்துருக்க கொஷினை நல்லா நீங்கள் படிச்சுட்டு அதனுடைய நீட்சி, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்றதை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்கோருமே பண்ணலாம். அதால் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வேறு ஏதேனும் தொடர்பான தகவல்கள் இருந்தாலும் நீங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க. அது இன்னும் பெனிஃபிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இன்னும் நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணோன்னா நம்ம யூனிட் வைஸ் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. பிஎட் மாணவர்கள் 4th செமஸ்டர் முடித்து உடனே வரக்கூடிய டெட் மற்றும் டிஆர்பி தேர்வுகள், பிஇஓ தேர்வுகள் அனைத்துக்குமே நம்மளுடைய சேனல் வழியாக தொடர்ந்து கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.